3 வருஷத்துல திமுக ஆட்சிக்கு வந்த 3 வருஷத்துல தெரு தெருவாக கஞ்சா வித்துட்டு இருக்கான், தெரு தெருவா அபின் காக்கி நிறைய வித்துட்டு இருக்கான். ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதனாலதான் எனக்கு அவ்வளவு கோபம். எனக்கு தமிழ்நாட்டு மக்களே, பெண்களே, தாய்மார்களே, பெற்றோர்கள், உங்க பிள்ளைகள் ஒழுங்கா இருக்கணும்னா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள பெற்றோர்களுக்கு நான் கேட்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். நாங்க உங்களுக்கு மற்றவங்களுக்காக உழைச்சி நாங்க பாட்டாளிங்க, நாங்கள் பாட்டாளிங்க. மற்றவங்களுக்கு தான் நாங்க தியாகம் பண்ணி பண்ணி எங்க தோல்ல தானே நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் சுமந்து உங்களையும் அவங்களையும் நாங்க மாத்தி மாத்தி முதலமைச்சர் ஆக்கணுமே, மாத்தி உங்க 2 கட்சியும் ஆட்சிகளை கொண்டு வரணுமே. எங்களுக்கு துரோகம் என்னன்னு தெரியாது. நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? 2 ஆண்டு காலம் எங்களால தானே நீங்கள் முதலமைச்சராக தொடர்ந்தீர்கள். இது யாரும் மறுக்க முடியாது. எந்த கட்சிக்காரனா மறுக்க முடியுமா? குறிப்பா அதிமுக கட்சிக்காரன் யாரா மறுக்க முடியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் நாங்க மட்டும் கூட 2019 வரலன்னா அன்னைக்கே உங்க ஆட்சி கலந்து கூட அன்னைக்கே நீங்க முதலமைச்சர் பதவியில நீங்க இறங்கியிருப்பீர்கள். அன்னைக்கு நீங்க அந்த இடைத்தேர்தல் 22 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் 9 தொகுதியில் நீங்க வெற்றி பெற்றீர்கள். அந்த 9 தொகுதியில் 5 தொகுதிகள் முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சி தயவால் தான் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு 2 ஆண்டு காலம் என்ன செய்தீர்கள்? இடஒதுக்கீடு கேட்டமே, முதல் கண்டிஷன் வச்சது இடஒதுக்கீடு. வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு புதுசா நாங்க கேட்டோம். 20 விழுக்காடு எம்பிசி, 21 உயிர் தியாகம் செய்த ஒரு நாள் தொடர்ச்சியாக 200 பேருக்கு மேல இந்த இடஒதுக்கீட்டுக்காக இறந்திருக்கிறாங்க, தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு சென்றார்கள். ஐயாவுடைய 40 ஆண்டு கால போராட்டம் இன்னைக்கு 44 வருஷம் போராட்டம். அன்னைக்கு 40 ஆண்டு கால போராட்டம் ஐயா. இந்த கோரிக்கை ஏன் கூட கூட்டணி வந்தோம்? நீங்க இடஒதுக்கீடு கொடுப்பீங்க, உள்ஒதுக்கீடு கொடுப்பீங்க, தனி ஒதுக்கீடு கொடுப்பீங்கன்னு தானே. 2 ஆண்டு காலம் நான் எத்தனை முறை உங்களை வந்து நேரில் பார்த்தேன். தயவு செய்து கொடுங்க. சரி, நீங்களும் பார்க்கலாம். ஐயா உங்களை நேரில் சந்திச்சாரு, எத்தனை முறை சந்திச்சாரு? ஐயா நான் பார்க்கிறேன். என்ன பார்க்க போறீங்க? என்ன பார்த்தீங்க? உங்களுக்கு உண்மையிலே அந்நியர் சமுதாயத்திற்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா 2 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்தீங்க. அந்த நேரத்தில் ஏன் கொடுக்குறீங்க? யார் தடுத்தாங்க? எத்தனை வழி போராட்டம், 4 மாதம் போராட்டம் பண்ணோம். என்னென்ன போராட்டம் பண்ணோம்? கிராமத்தில் பண்ணோம், விஏஓ கிட்ட மனு கொடுத்தோம், பிறகு பிடிஓ கிட்ட மனு கொடுத்தோம், பிறகு கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தோம், பிறகு உங்ககிட்ட வந்து நான் மனு கொடுத்தேன். அப்பயும் உங்களுக்கு தெரியலையா இந்த சமுதாயத்தை பத்தி? ஏன் அப்ப கொடுக்க தானே இடஒதுக்கீடு? யார் தடுத்தா அவங்கள? பிறகு பார்த்தோம், நாங்களும் பார்த்தோம். ஐயா பார்த்தேன், என்னப்பா கொடுக்க மாட்டேன் கேட்டாங்க. ஐயா கிட்ட என்ன பண்ணலாமான்னு கேட்டேன். சரிப்பா, இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் வருது, நமக்கு எலெக்ஷன் பெருசு கிடையாது, நமக்கு இடஒதுக்கீடு கிடைச்சா போதும். ஏன்னா அதுக்காக என்னப்பா நம்ம கட்சி, நம்ம இயக்கம் எல்லாம் இவ்வளவு மக்களும், இந்த இருக்கிற மக்கள் பாவப்பட்ட மக்கள், இந்த மக்கள் கல்வி கிடைக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், தேர்தல் ஒண்ணு பெருசு இல்லப்பா. நம்ம கேட்கலாம், உங்க கூட கூட்டணி வரணும்னா இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க கூட்டணி வருவோம், ஒரு நிபந்தனை வைக்கலாம்னு சொன்னேன். சரிப்பா, பேசணும். கூட்டணி வரணும்னா நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க வருவோம். 2 மாசமா அவரும் எடப்பாடி பழனிசாமியும் சரி பார்க்கலாம் அவர் நினைச்சுக்கிட்டார். எப்படியாவது இந்த தேர்தலில் கடந்தல அவர் பலமுறை சொல்லி பார்த்தார். தேர்தல் முடிச்சுட்டு கொடுத்தாருங்க, எங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணுவாங்க? கடைசி வரையும் உறுதியா இருக்கும். நீங்க கொடுத்தா வர இல்லைன்னா நாங்க தனியா போட்டி இருக்கோம், அந்த முடிவுல இருக்கும். அவரும் எப்படி பேசி பார்த்தாங்க, இல்ல. கடைசியில் என்ன நடந்தது? தேர்தல் ஆணையம் அன்னைக்கு 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்க போறாங்க.
தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிச்சுட்டா சட்டம் கொண்டு வர முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 4 மணிக்கு அறிவிக்க நேரத்துல அன்னைக்கு 12 மணிக்கு அப்போ ஜி.கே. மணி தலைவர், கட்சி தலைவர் ஜி.கே. மணி ஐயா போன் பண்ணி, ஐயா இந்த லிஸ்ட் கொடுக்குறாங்க, இவ்வளவு தொகுதியில் தான் நாங்க கொடுக்குறோம்னு சொல்றாங்க. யாரு? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இதுல நீங்க கையெழுத்து போட்டா 1 மணிக்கு நாங்க சட்டம் கொண்டு வருவோம். இதுல நீங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுங்க. இதுல ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடலன்னா நாங்க சட்டம் கொண்டு வர மாட்டோம். இது வன்னியர் இடஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு சட்டம் கொண்டு வர மாட்டோம். கையெழுத்து போட்ட இது இவ்வளவு சீட்டு தான் நாங்க கொடுப்போம். இதுல நீங்க கையெழுத்து போடுங்க. எப்போ? 12 மணிக்கு. 4 மணிக்கு எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். கடைசி நாள், கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம கிட்ட பேசுற ஐயாவுக்கு கோபம் வந்துடுச்சு. மணி, நான் வெற்றிடத்துல கையெழுத்து போடுறேன், எடுத்துட்டு அவர்கிட்ட கொடு, எனக்கு சீட்டு வேணாம், ஒண்ணு வேணாம், இடஒதுக்கீடு கொடுன்னு சொல்றாரு. என் மக்களுக்காக நான் செய்யணும் ஐயா சொல்றேன். பிறகு ஜி.கே. மணி கையெழுத்து மட்டும் இல்ல, நேரா டி நகர்ல ஏன் வேண்டி வந்தாங்க, ஏன் கையெழுத்து வாங்கிட்டு போறாங்க. எவ்வளவு சொல்லலாம், சொல்லிட்டு போலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.